ரைட். ப்ரிசம் டாபிக்கோட லெக்சர் 2ல நம்ம இருக்கோம். ப்ரிசம்னாலே உனக்கு ஞாபகம் வர வேண்டியது 4-5 டேட்டா தான். ஏ பி த ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம், ஐ பி த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், இ ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ், டெல் டிவியேஷன் ஆங்கிள். யாராவது சொல்ல முடியுமா? கண்டிஷன் ஃபார் மினிமம் டிவியேஷன் கேட்டா உங்களோட பதில் என்னவா இருக்கும்? அப்படியே டக்குன்னு அடிங்க பார்க்கும். Sir, மினிமம் angle of டிவியேஷன். incidence and angle of emergence is equal. தென் செகண்ட் R1 equal to R1 equal to R2. Refracted rays parallel to the base. அது உங்களால அழகா சொல்ல முடியும். ஐக்கான ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன் a பிளஸ் டெல்எம் பை டூ. ஆருக்கான ஃபார்முலா கற்றுக் கொடுத்தேன் a பை டூ. ரைட்டா? எல்லாத்தையும் சால்வ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். ஃபைனலாக ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் பிரிசம் மியூ ஈக்குவல் டு சைன் ஏ பிளஸ் டெல்எம் பை டூ பை சைன் ஏ பை டூன்னு கற்றுக் கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா? இதுதான் ஃபைனலாக நம்ம பேசியிருந்தோம். இதில் கூட நான் ஒரு சம் போட்டு காமிச்சிருந்தேன். இன்னைக்கு இதில் இன்னொரு சம் போட போகிறோம். ரைட். இப்போ என்னன்னா நேத்து நான் என்ன மறந்தேன்னு சொல்லிடுறேன். இப்போ ஆங்கிள் ஆஃப் பிரிசம் இருக்குல்ல, லெஸ் தென் 10 டிகிரியா இருந்துச்சுன்னா, நேத்து இதை நான் சொல்ல மறந்துட்டேன், கவனி. ஒரு 5 நிமிஷம் கான்செப்ட் முடிச்சிரும். ஆங்கிள் ஆஃப் பிரிசம் லெஸ் தென் 10 டிகிரியா இருந்தா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஃபார்முலா என்ன சார் ஆகும்? லெஸ் தென் 10 டிகிரியா இருந்ததுன்னா சைன் ஏ பிளஸ் டெல்எம் பை டூவை வெறும் ஏ பிளஸ் டெல்எம் பை டூன்னு மட்டும் தான் எழுதணும். ஏன்னா சைன் போயிடும். லெஸ் தென் 10 டிகிரினா என்ன அர்த்தம்னு உனக்கு நல்லா தெரியும். ஆங்கிள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது சைனில் அப்படின்னா 0 பாயிண்ட்ல தான் இருக்கும். அதனால நம்ம அதை விட்டுடலான்னு அர்த்தம். இங்கே சைன் ஏ பை டூவை ஏ பை டூன்னு எடுத்துக்கலாம். ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் லெஸ் தென் 10 டிகிரியா இருந்ததுன்னா, வெறும் தின் ப்ரிசமா இருந்ததுன்னா சைனை ரெண்டுத்தையும் விட்டுடலாம். அப்போ இந்த ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. மியூ ஈக்குவல் டு ஏ பிளஸ் டெல்எம் பை டூ பை ஏ பை டூ. உங்களால் உணர முடியுதா? அவங்க கொடுக்கும் பொழுதே ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் லெஸ் தென் 10 டிகிரி. ஃபர்ஸ்ட் சம்மே இதான் இந்த சம் இன்னைக்கு. இந்த டூவும் இந்த டூவும் டினாமினேட்டர்ல இருக்கு, அதனால போய் சேர்ந்துரும். அப்ப மியூ ஈக்குவல் டு மேல ஏ பிளஸ் டெல்எம் பை வழக்கம் போல கீழே கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மியூ ஏ பிளஸ் டெல்எம். ஏவை இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் ஏ ஈக்குவல் டு டெல்எம். ஏவை தூக்கி வெளியில போட்டீங்கன்னா மியூ மைனஸ் 1 இன்ட்டு ஏ ஈக்குவல் டு டெல்எம். பார்த்தீங்களா? இந்த ஃபார்முலாவை தான் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த ஃபார்முலா எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா? கண்டிஷன் ஃபார் மினிமம் டீவியேஷன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம், அந்த ஃபார்முலா பேசி முடிச்சதுக்கு அப்புறம், நான் ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் லெஸ் தென் 10 டிகிரியா இருக்கிற கண்டிஷனை சொல்ல மறந்துட்டேன். அப்ப டெல்எம் ஈக்குவல் டு மியூ மைனஸ் 1 இன்டு ஏ. மறுபடியும் ஃபார்முலா உங்களுக்காக எழுதுறேன். மினிமம் டீவியேஷன் கேட்குறாங்க, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ப்ரிசம் கொடுத்துட்டாங்க, ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா, இந்த சம் வந்தா லெஸ் தென் 10 டிகிரி ஏ இருந்தால் தான் இந்த ஃபார்முலாவை நீங்கள் கையில் எடுக்கணும். டெல்எம் ஈக்குவல் டு மியூ மைனஸ் 1 இன்டு ஏ. டெல்எம் ஈக்குவல் டு மியூ மைனஸ் 1 இன்டு ஏ. ரைட்டா? சரிப்பா, இந்த ஃபார்முலா எல்லாம் படிச்சிங்களா? முதல்ல படிங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் சம்மே இந்த சம் தான் போட போகிறோம். ஃபார்முலா படிங்க. மியூ கொடுத்துருவாங்க, ஏ கொடுத்துருவாங்க, டெல்எம் கேட்பாங்க. ஆனால் அந்த ஏவை நீங்கள் கவனிச்சு பார்க்கணும். ஏ வந்து லெஸ் தென் 10 டிகிரியா இருந்தாதான் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தணும். கிரேட்டர் தென் 10 இல்லை அதை விட அதிகமாலாம் இருக்குது அப்படின்னா மேலே இருக்கிற அந்த ஃபார்முலா மியூ ஈக்குவல் டு சைன் ஏ பிளஸ் டெல்எம் பை டூ பை சைன் ஏ பை டூ, அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ரைட்டா? ஓகேப்பா. அடுத்தது இன்னொரு விஷயம் கற்றுக் கொடுத்த ஞாபகம் இருக்கா? ஏ ஈக்குவல் டு R1 பிளஸ் R2ன்னு கற்றுக் கொடுத்தேன். ஐயோட வேல்யூ 90 இருந்தா, ஞாபகப்படுத்தி பாருங்க, கிரேசிங்கா இருந்தா ஐயோட வேல்யூ 90, கிரேசிங் இன்சிடென்ஸா இருந்தா R1 ஈக்குவல் டு சி. மறந்துடாத. கிரேசிங் எமர்ஜென்ஸா இருந்ததுன்னா, கிரேசிங் எமர்ஜென்ஸ்னா 90 டிகிரி, R2 ஈக்குவல் டு சி. ஒருவேளை R1 மட்டும் சியா இருந்ததுன்னா R2 ஈக்குவல் டு ஏ மைனஸ் R1, அதாவது ஏ மைனஸ் சின்னு வச்சு சம்ம போடணும். ஒருவேளை R2 மட்டும் சியா இருந்ததுன்னா R1 ஈக்குவல் டு ஏ மைனஸ் சின்னு வச்சு சம்ம போடணும். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிரேசிங் இன்சிடென்ட்ஸ் மட்டும் இருந்தா R1 சி, கிரேசிங் எமர்ஜென்ஸ் மட்டும் இருந்தா R2க்கு பதிலாக சி. ஒருவேளை கிரேசிங் இன்சிடென்ட்ஸ், கிரேசிங் எமர்ஜென்ஸ் ஏ ஈக்குவல் டு 2C. ரைட்டா? இதே மாதிரி நிறைய சம்ம இன்னைக்கு நம்ம பேச போறோம். ரைட்டா? ஸோ ஜாலியாக கற்றுக்கலாமா? ரைட்.
ஓகே, நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன். முதல்ல சொல்லி கொடுக்குறேன், நல்லா கவனி. ஒருவேளை அந்த சம் புரியலை தெரியலன்னா சரி எனக்கு இன்னொரு டைம் கற்றுக் கொடுங்கன்னு கேளு. அப்படி இல்லைன்னா சரி எனக்கு இந்த இடம் புரியல, ஏன் இது இப்படி வந்ததுன்னு தெரியல, அது கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க சார். அந்த மாதிரி கிளாரிட்டியாக இருக்கணும் உங்களோட கொஷின். எனக்கு சுத்தமாக புரியல, ரெண்டாவது டைம் சொல்லித்தாங்க அப்படின்னா நீ சரியாக கவனிக்கலன்னு அர்த்தம். எந்த இடம் புரியலன்றதுல கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு நீங்கள் இதை கற்றுக்கிட்டீங்களா இல்லையான்றதே என்னால் புரிஞ்சிக்க முடியும். ரைட், கொஷின் நம்பர் 43. பக்கத்தில் ஒரு நோட் வச்சுக்கோ, இன்னைக்கு நிறைய வேலை இருக்கும் உனக்கு. நான் சொல்கிற சம்மெல்லாம் சில சம் வந்து இதில் கிடையாது, நான் அடிச்சு கொடுத்துறேன், அதை நீங்கள் படிக்க வேண்டாம். போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் டிஸ்பர்சிவ் பவர்லாம் தூக்கிட்டாங்க, வெறும் ப்ரிசம் மட்டும்தான், ரீஃப்ராக்ஷன் மட்டும்தான் இருக்கு. கொஸ்டின் நம்பர் 45 நீங்க படிக்க வேண்டாம், உங்களுக்கு கிடையாது. டிஸ்பர்சிவ் பவர் கண்டுபிடிக்கிறது. 46 உங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி டிஸ்பர்ஷன் 47 உங்களுக்கு கிடையாது. 49 உண்டு, 50 கண்டிப்பா உண்டு, 51 கண்டிப்பா உண்டு, 52 டிவியேஷன் ஆங்கிள் இது கிடையாது. ரெயின்போவை தூக்கிட்டாங்க, 54 இருக்கு, 55 வேற டாபிக். இப்போ இந்த சம் போட்டுட்டு இன்னொரு பிடிஎஃப் அனுப்புல இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற சம்மை அப்புறம் நம்ம போட போகிறோம். ரைட், கேர்ஃபுல்லாக கவனிங்க, நல்லா இருக்கும், ஜாலியாக இருக்கும் பாருங்களேன். ஒரு நிமிஷம் இங்கே பக்கத்துலேயே சம் போட்டு காட்டுறேன். செக். ரைட், சம் நம்பர் 43. ஸ்பேஸ் கிடச்சிச்சு. நான் டேட்டா எடுக்கிறேன், ஃபார்முலா எப்படி போடுறேன்னு பாரு, சப்ஸ்டியூட் பண்ணுறது எப்படின்னு பாரு, அப்புறம் தெரிஞ்சுக்கோங்க. த ஆங்கிள் ஆஃப் கிளாஸ் பிரிசம் 4.5 டிகிரி, ஏவோடது 4.5 டிகிரி. இந்த நோட்ஸ் நான் அனுப்ப மாட்டேன், இப்போ நீ தான் டேட்டா எடுக்கணும், ஃபார்முலா போட்டு வச்சுக்கணும், சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஏன்னா இது கொஷின் பேங்க் ஃபுல்லாக அனுப்பிச்சா உங்களோட நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், கண்ணா பின்னான்னு இருக்கும். அதனால் கொஸ்டின் நம்பர் 43 நோட் பண்ணிக்கும். ஏவோட வேல்யூ 4.5 டிகிரி, மியூவோட வேல்யூ 1.52. ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் மினிமம் டிவியேஷன் டெல்லம் கேட்குறாங்க. யாரா டக்குன்னு ஃபார்முலா சொல்லுங்க, ஃபார்முலா சொல்லு. அவ்வளோதான், மியூ மைனஸ் 1 இன்டூ ஏ. யார் வேணாலும் சொல்லுங்க, முன்னாடி பின்னாடிலாம் பரவாயில்ல, நம்ம தானே எல்லாமே. மியூவோட வேல்யூ 1.5. 1.5. இப்போ மியூவோட வேல்யூ 1.5ன்றதுனால நீங்கள் புத்திசாலி பிள்ளைங்களா 3/2ன்னு எடுத்துக்கங்க, இல்லைனா உன் விருப்பம் 1.5 மைனஸ் 1 0.5. எனக்கு இந்த ஃப்ராக்ஷன் இருந்தால் தான் சம் போகிறதுக்கு ஜாலியாக இருக்கும். இந்த பாயிண்ட்ல இருந்தால் கடுப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது என்னோட பழக்கம் பாரு, நான் பாயிண்ட்ல இருக்கும்போது பண்ணுற தப்பை விட இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் இருக்கிற தப்பு ரொம்ப கம்மியாக பண்ணுறேன். அதனால எனக்கு இது பிடிச்சிருக்கு. உங்களுக்கு 0.5 தான் ஓகேன்னா அப்படி வச்சு நீங்கள் சம் போட்டுக்கோங்க. இது வந்து 4.5 டிகிரி, 1/2 இன்ட்டு 4.5 டிகிரி. சால்வ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் பே 2.3 டிகிரி. 2.3. ஏன் 2.3 அப்படின்னா 2.25 தானே சார் இங்கே வரணும். நான் அந்த 5 மிஸ் பண்ணியிருக்கேன், 2 மிஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. 1.52 மைனஸ் 1 0.52. அப்போ 0.52 இன்ட்டு 4.5 டிகிரி சால்வ் பண்ணிங்கன்னா 2.3 டிகிரி உங்களுக்கு கிடச்சிரும். சூப்பராக எல்லாரும் சம் கற்றுக்கிட்டீங்களா. நல்லா கவனி, இதை பார்த்ததுமே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கணும் ஏ லெஸ் தென் 10. மியூ மைனஸ் 1 இன்ட்டு ஏ சால்வ் பண்ண சொன்னார் இவர். ரைட்டா, அடுத்தது கொஷின் நம்பர் 44 சால்வ் பண்ணுவோமா. 44 டேட்டா எடுங்கப்ப. மியூவோட வேல்யூ 1.5, மியூவோட வேல்யூ 1.5. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஈக்குவல் டு என்னவோ சொல்ல வராங்க, ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ். அப்போ உனக்கு இந்நேரம் புரிஞ்சிருக்கணும் ஏவோட வேல்யூ 2r சொல்லாம சொல்றாங்க. அண்ட் லேட்டர் இஸ் ஈக்குவல் டு 3/4 ஆஃப் பிரிசம் ஆங்கிள். அண்ட் லேட்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 3/4 ஆஃப், கொஞ்ச நேரம் கழிச்சு ஐயோ ஈயோ 3/4 டைம்ஸ் ஆஃப் angle of prism. 3/4 times of angle of prism. உங்களால புரிஞ்சிக்க முடியுதா. இனிஷியலா I equal to E, கொஞ்ச நேரம் கழிச்சு 3/4 times of angle of prism. angle of deviation டெல்லம் கேட்குறாங்க, டெல்லம் கேட்குறாங்க. யாராவது ஒரு ஐடியா சொல்லுங்க, இந்த சம்மை எப்படி அப்ரோச் பண்றது. சும்மா அப்படியே ஒரு ரூட்டை போட்டு விட்டு பார்க்க. எனக்கு Angle of prism 60 degrees sir. angle of prism 60 degrees sir. எப்படி கண்டுபிடிச்சிங்க.
equilateral prism அவ்வளவுதான் கொடுத்திருக்காங்க. கேட்ச் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களால உணர முடியுதா? சார் அவன் ஆங்கிள் ஆஃப் ப்ரிசமே கொடுக்கல சார் அப்படின்லாம் ஆர்கியூ பண்ணக்கூடாது. 60 டிகிரி. அடுத்தது என்ன பண்ணணும்? Sir, Right. 3/4 A ல substitute பண்ணுங்க sir. சரி பரவாயில்ல. இந்த சம்மை நான் சொல்லி கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாரு. ப்ரிசம் இந்த டாபிக்குள்ளார போயிடலாம். டேட்டா ஞாபகப்படுத்திக்கங்க. ஐயும் ஈயும் ஈக்குவல் இனிஷியலா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஐயும் ஈயும் 3/4 டைம்ஸ் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம். உங்களுக்கு ஞாபகம் வரலன்னா இந்த ஃபார்முலா முதல்ல எழுதிக்கோங்க. எதுவுமே ஞாபகம் வரலன்னா ப்ரிசம் சம் வந்தாலே இதான் உனக்கு ஞாபகம் இருக்கும். இந்த சம்ல ஐயும் ஈயும் ஈக்குவல்ன்றதுனால இதை நான் 2ஐன்னு எடுத்துக்கிறேன். 2i. அப்ப டெல்லும் மட்டும் வேணும்னா 2i மைனஸ் ஏ. 2i மைனஸ் ஏ. ரைட்டா? ஈயோட வேல்யூ ஐயோட வேல்யூ 3/4 டைம்ஸ் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? கொஷின்ல அவங்க தான் கொடுத்துருக்காங்க. 3/4 டைம்ஸ் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம். 3/4 டைம்ஸ் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் எவ்வளவு? 60 டிகிரி. அப்ப இது அடிச்சிங்கன்னா மேலே இது 15 வரும். அப்போ ஐயோ ஈயோ வந்து 45 டிகிரி. கண்டுபிடிச்சனா ஐயா இருந்தாலும் ஈயா இருந்தாலும் 45 டிகிரி வந்துருச்சா? வேலை முடிஞ்சு போச்சு. இங்கே வாங்க, டெல்லம் மட்டும்தான் நமக்கு வேணும். டெல்லம் மட்டும் வேணும்னா 2i மைனஸ் ஏ. 2 இன்ட்டு ஐக்கு பதிலாக 45, ஏக்கு பதிலாக ஆல்ரெடி 60. 90 மைனஸ் 60 ஈக்குவல் டு 30 டிகிரி. பொறுமையாக கற்றுக்கோ. என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஐயும் ஈயும் ஈக்குவலா. லேட்டர் ஐயும் ஈயும் 3/4 டைம்ஸ் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம். அப்படி இருந்தா மினிமம் டீவியேஷன் என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. மினிமம் டீவியேஷன் என்னவா இருக்கும்? மினிமம் டீவியேஷனுக்கு முதல்ல ஃபார்முலா பார்த்துக்கோ. டெல்லம் ஈக்குவல் டு 2i மைனஸ் ஏ. 2i மைனஸ் ஏ. எந்த ஃபார்முலா மனப்பாடம்லாம் பண்ணக்கூடாது. உனக்கு எதுவுமே தெரியலனா தோ இங்கே வந்துரு. ஏ பிளஸ் டெல்லம் ஈக்குவல் டு ஐ பிளஸ் ஈக்கு வந்துரு. அதுக்கப்புறம் அவன் என்ன கொடுத்தானோ அதை வச்சு நம்ம ஃபார்முலா எடுத்துட்டு வந்துடலாம். 2i மைனஸ் ஏ. அங்கேருந்து ஐ கண்டுபிடிச்சிட்டு வரோம். 3/4 டைம்ஸ் ஆஃப் ஈக்குவலேட்டரல் ப்ரிசம்ன்றதுனால 60 டிகிரி. அங்கேருந்து ஐ கண்டுபிடிக்கிறேன், ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், சால்வ் பண்ணுறேன். எல்லாரும் நல்லா கற்றுக்கிட்டீங்களா? ஏதாவது இன்கன்வீனியன்ஸு? திரும்ப ஏதாவது சொல்லணுமா? ஓகே, சரிப்பா, குட்டு. அடுத்தது டவுட் இருந்தால் டக்குன்னு கேட்டுரு. இது உன் கிளாஸு, உனக்கான வேலை. இது இதில் கேட்குறதுக்குலாம் தயக்கம்லாம் கிடையாது. எத்தனை டைம் வேணாலும் நீ கேட்டுக்கலாம். இப்போ இந்த அடுத்த 3 சம் கிடையாது, தூக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டேன் இல்லையா? அடுத்த 3 சம் கிடையாது. ஓகே, நான் உங்களுக்கு ஒரு 1 மினிட் ஒரு சம் கொடுத்துட்டு போகிறேன். அந்த சம்மை மட்டும் சால்வ் பண்ணி வைங்க. வழக்கம் போல தான். அது இன்னைக்காவது முடியும்னு பார்க்குறேன். இன்னைக்கு முடியல. சம் நம்பர் 42 ஈஸியாக உங்களால் சால்வ் பண்ண முடியும். என்ன ஃபார்முலான்றதை பார்த்துக்கும். ஒரு சம்மை மட்டும் சால்வ் பண்ணி வைங்க. கரெக்டாக நான் 1 மினிட்ல வந்துடுவேன். சம் நம்பர் 42 மட்டும். ஒரு நிமிஷம். ஆன்சர் சொல்லுங்க. சாரி, ஆன்சர் சொல்லுங்க. 3/2 sir. 3/2. 3/2 Root 2 sir. ரூட் 2 வேற. Root 2 sir. ரூட் 2 ஒரு பதில் வந்திருக்கு. 3/2 ஒரு பதில் வந்திருக்கு. மேக்ஸிமம் என்னப்பா வந்திருக்கு? 3/2 யாருக்கு வந்திருக்கு? என்ன தப்பு பண்ணீங்க? ரூட் 2 தான் ரைட்டு. என்ன தப்பு பண்ணீங்க நான் சொல்றேன். கவனமா கவனி. ஆக்சுவலாக மினிமம் டிவியேஷன் மெஷர்டு 30 டிகிரி. டெல்லம் வந்து 30 டிகிரி. ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் 60 டிகிரி. 60 டிகிரி. நான் ஃபர்ஸ்ட் நேற்று போட்டு காட்டும்போது 14 போட்டு காமிச்சேன், ஞாபகம் இருக்கும். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எப்போ டெல்லம் கொடுத்துட்டு ஏ கொடுத்துட்டு மியூ கேட்குறாங்களோ, ஃபார்முலா அவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஏ பிளஸ் டெல்லம் பை 2 பை சைன் ஏ பை 2. ப்ரிசம் பற்றி கவலைப்படாது, ஒரே ஃபார்முலா சுற்றி சுற்றி வரும். டேரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. 60 + 30 90. 90/2 sin 45. இங்கே sin 60/2 sin 30. அவ்வளோதானே? sin 45 ஒரு 1/√2. sin 30 ஒரு 1/2. இந்த 2 அப்படியே மேலே போயிடும். அப்போ 2/√2ன்னு வந்து நிற்கும். இந்த √2க்கு ஒரு 2 போயிடுச்சுன்னா ஆன்சர் √2ன்னு வரும். 3/2. நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க? சும்மா பேசலாம், நான் தானே. நான் இது பண்ண சரி எனக்கு 3/2 இப்படி கிடச்சிது அந்த மாதிரி.
ரைட் சார் சரி நீங்க ஸ்டார்டிங்ல ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்தீங்களா சார்? மினிமம் டீவியேஷன் del + m 1 equal அந்த to mu ஃபார்முலால minus 1 அப்ளை into a. பண்ணி போடு. அந்த ஃபார்முலால போட்டதால 3/2 வந்துச்சு. எனக்கு புரியுதுமா. ஆனா தான் நம்ம 60 டிகிரியா இருக்கும் பொழுது அது கிரேட்டர் தென் 10 தானே அது. ஓகே சார். a புரிஞ்சிருச்சு. less than 10 இருக்கும் பொழுது மட்டும் தான் இந்த ஃபார்முலாவை நீங்க கையில எடுக்கணும். a greater than 10 இருந்தா சாதாரணமா நம்ம எப்பயும் பயன்படுத்துற ஃபார்முலாவை தான் கையில எடுக்கணும். ரைட்டா? அதனால தான் ரொம்ப தெளிவா எல்லாருக்குமே சொல்றது by a less than 10 இருந்தா தான் del m equal to mu minus 1 into a. கிரேட்டர் தென் 10 இருக்கிற பட்சத்துல எப்பவும் எடுக்கக்கூடிய ஜெனரல் ஃபார்முலா தான் sin a plus del m by 2 by sin a by 2. ரைட்டா? தப்பு பண்றது தப்பு இல்ல. உடனே அதை மாத்தி நம்ம திருத்திக்கலாம். அடுத்தது சம் நம்பர் 49. பிரமாதமான சம். இந்த ஒரு சம் கத்துக்கிட்டா ஆல்மோஸ்ட் இன்னொரு மாடலும் நீங்க கத்துக்கிட்ட மாதிரி. ட்ரை பண்ணுவோமா? டேட்டா எடுங்க. ஆங்கிள் ஆஃப் பிரிசம் ஏ. ஏன்றது ஆங்கிள் ஆஃப் பிரிசம் எடுத்துக்கோங்க. ஒன் சர்ஃபேஸ் சில்வர். நேத்து சொல்லி கொடுத்த அதே சம். ஒரு சர்ஃபேஸ் வந்து சில்வர் ஆகியிருக்கு, சில்வர் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு சர்ஃபேஸ் வந்து சில்வர் பண்ணியிருக்கேன். ரைட். லைட் ரேஸ் ஃபாலிங் அட் an angle of incidence 2a. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து 2a. இந்த ஆங்கிள் வந்து 2a. அப்ப ஆங்கிள் ஆஃப் பிரிசம் வந்து a. எப்ப சில்வர் பண்ணிடுச்சோ அப்பவே நேத்தே கத்து கொடுத்துட்டேன். R20 R1 வந்து ஏவா தான் இருக்கும்னு தெளிவா சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? a equal to R1 plus R2. சில்வர் பண்ணா போய் பட்டு அதே வழியா திரும்பி வர்றதுனால R20. அந்த ஒரு வரிக்குள்ளார நீங்க இவ்வளவும் யோசிச்சு வச்சிடணும். அதுக்குள்ளார first surface return back through the same path after suffering reflection at second silver surface. ரெண்டாவது சில்வர் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அதுல பட்டு திருப்பி அதே வழியா திரும்ப வந்துருது. ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த பிரிசம் கேக்குறாங்க. ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த பிரிசம் என்ன ஆன்சரா இருக்கும்? எப்படி சால்வ் பண்ணலாம்? இதுக்கு ஏதாவது ஃபார்முலா போடலாமா இல்ல ஸ்னெல்ஸ் லா யூஸ் பண்ணலாமா? ஒரு ஐடியா சொல்லு. ஸ்னெல்ஸ் லா யூஸ் பண்ணலாம். ஸ்னெல்ஸ் லா யூஸ் பண்ணலாம். என்ன ஆன்சர் ஏதாவது கிடைச்சதா? இதுக்கு முன்னாடி யாராவது சால்வ் பண்ணிருக்கியா சம்ம? சரி நம்ம சால்வ் பண்ணுமா? சூப்பரா நல்லா கத்துக்கிறீங்களா? ஜாலியா கத்துக்குங்க. அந்த பேஜுக்கு போயிடுவோம். ஐடியா மட்டும் சொல்லிடுறேன். ஐக்கு பதிலாக 2a அவ்வளோதாங்க ஐடியா. ஐக்கு பதிலாக 2aன்னு கொடுத்துருக்காங்க. சம் நம்பர் 49. எல்லாரும் 49ன்றது மார்க் பண்ணிக்கோ நோட்ல. 49 சார் சொல்லுமா. 3/4 ஆன்சர் 3/4. ஆப்ஷன் அப்படி இல்லவே இல்லையம்மா. 2 cos A. புரியல 2 cos A. 2 cos A. எக்ஸலன்ட் 2 cos A. ரைட். எப்படி வந்ததுன்னு கற்றுக் கொடுக்குறேன். 2 cos A ரைட்டு அவங்க கொடுத்துருக்கிறது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் 2aன்னு கொடுத்துருக்காங்க. ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால நல்லா கத்துங்க. R20 இந்தாம்மா R20ன்னு வச்சுக்க அப்படின்னு ஒன்று கூப்பிட்டு உட்கார வச்சுலாம் சொல்ல மாட்டாங்க. செகண்ட் சர்ஃபேஸ் சில்வர்னா நீங்க தான் புரிஞ்சுக்கணும். ஏக்கு பதிலா R1 R20ன்னு புரிஞ்சுக்கணும். ரைட்டா? இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸுக்கு ஸ்னெல்ஸ்லாம் எழுதுவோமா? ஃபர்ஸ்ட் ஃபேஸுக்கு ஸ்னெல்ஸ்லாம் எழுதுனா இந்த இடம் 2a, இந்த இடம் R1, இதோடது μ1 வந்து 1, μ2 வந்து μன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்னெல்ஸா எழுதுங்க பார்க்கும். μ1 sin i, sin i தான் sin 2a. μ1 sin i, sin iக்கு தான் sin 2a. μ2, μ2க்கு வந்து μ sin, sin R1. R1க்கு பதிலா a. உங்களுக்கு புரிஞ்சதுனால ஒரே சப்ஸ்டிடியூஷன்ல முடிச்சிட்டேன். μ1 வந்து 1ன்னு முடிச்சிட்டேன். அப்ப sin 2a equal to mu sin a. sin 2a equal to mu sin a. கொஷின்ல மியூ தான் கேட்குறேன். சார் இதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே பண்ண தெரியலையே, நான் என்ன பண்றது? இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணா நமக்கு மியூ கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? sin 2a 2 sin a cos a. அவ்வளவுதான். அழகா படிச்சிருக்கீங்க. இப்போ மியூ ஈக்குவல் டு sin 2a by sin a எழுதிக்கிட்டாலும் சரிதான், இல்ல இங்கேயே சால்வ் பண்ணாலும் சரிதான். உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். sin 2 தீட்டாவுக்கு பதிலா 2 sin theta cos thetaன்னு இதுக்கு முன்னாடி நீங்க படிச்சிருப்பீங்க. ப்ரொஜெக்டைல் மோஷன்ல நானே சொல்லி கொடுத்தேன். ரேஞ்ச் ஆஃப் த ப்ரொஜெக்டைலுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம போட்டோம். இங்க இருக்கிற பழைய பசங்க எல்லாருக்குமே தெரியும். sin 2a அப்ப 2 sin a cos a by sin a.
sin A போய் சேர்ந்துருச்சு. ஃபைனலா நம்ம தேடி வந்தது mu equal to 2 cos A ன்னு அழகா கத்துக்கணும். ரைட்டா? ரொம்ப சிம்பிள் சம்மு. சம்மு தான் ஏதோ பெருசா இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். அப்படிலாம் கிடையாது. ரொம்ப ஜாலியா சால்வ் பண்ணிடலாம். ரைட்டாப்ப? செகண்ட் சர்ஃபேஸ் சில்வர்டா இருந்தா R1A தான், R2 0 தான். சம் நம்பர் 49 ஓகே எல்லாருக்குமே? ரைட். எல்லாம் சைலண்டா இருந்தா அப்போ ஓகேன்னு அர்த்தம். அடுத்தது கேட்க தயங்காது, தெரியலன்னா கேட்டுக்க. சம் நம்பர் 49 முடிஞ்சது. அங்கிருந்து நம்ம போக போற இடம் ஒரே நிமிஷம். இன்னும் 2-3 சம் தான் இங்க இருக்கு. ரைட், ஒரு நிமிஷம். சம் நம்பர் 50. சம் நம்பர் 50 ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம்னு நினைக்கிறேன். இதுக்கு என்ன ஆன்சரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த மாடல் நான் வந்து இதுலயே சொல்லி கொடுத்தேன், டிஐஆர்லயே சொல்லி கொடுத்தேன். 90 டிகிரி, 45 டிகிரி, 45 டிகிரி இப்படி இருந்தாலே இது ஒரு ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லி கொடுத்துருந்தேன். இன்சிடென்ட் ஆங்கிள் வந்து கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிளா இருக்கும், 45 டிகிரின்னு சொன்னேன். ரைட்டா? இந்த சம்மை எப்படி அப்ரோச் பண்ணணும்? A ray falls on prism ABC. அதுல ஏபியோட சைடும் பிசியோட சைடும் ஈக்குவல். தெரியலன்னா கவலைப்படாது, கத்துக்கலனா தான் தப்பு. The minimum refractive index of the prism. இதோட மியோட வேல்யூ என்னவா இருக்குன்னு கேட்குறேன். இங்க கிரிட்டிக்கல் ஆங்கிள் உள்ள வருது, I equal to C இல்ல. அதாவது இங்க கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஏன் உள்ள வருதுன்னா, டைரக்டா ஒரு ரே என்டர் ஆகுது, படும்போது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கிரேட்டர் தன் த கிரிட்டிக்கல் ஆங்கிளா இருக்கிறதுனால என்ன பண்ணுது, பட்டு அங்கேயே ரிஃப்ளெக்ட் ஆகி மறுபடியும் எமர்ஜ் ஆகி வெளில வருது. இப்போ எப்போ கிரிட்டிக்கல் உள்ள வந்துட்டாலே மியூ ஈக்குவல் டு 1/sin C ன்னு உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் கொஷின் வந்துட்டாலே, இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள் ரிலேட்டடா வந்துட்டாலே மியூ ஈக்குவல் டு 1/sin C. ரைட்டா? ஸோ இந்த இடத்துல மியூ வேணும்னா சிக்கு பதிலாக 45 டிகிரி. ஏன்னா இன்சிடென்ட் வந்து இந்த இடத்துல 45 டிகிரியாக தான் இருக்கும். அப்போ சைன் 45 இருந்ததுன்னா உனக்கு நல்லா தெரியும், 42 டிகிரியை விட கிரேட்டரா இருந்ததுன்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ட். அப்போ நம்ம இன்சிடென்ட் ஆங்கிள் இங்கே படக்கூடிய இன்சிடென்ட் ஆங்கிள் எவ்வளோ? 45. அப்போ அதான் கிரிட்டிக்கல் ஆங்கிள். அப்போ சைன் 45 1/√2 ஆன்சர் √2ன்னு ரொம்ப அழகாக கற்றுக்கணும். √2. இப்போ எப்போ பார்த்தாலும் இந்த ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் வந்தாலே ஆன்சர் சுற்றி வந்தால் அந்த √2க்கு தான் வரும். நீ வேணா எல்லா சம்மும் ட்ரை பண்ணிப்பாரு. அதுக்காக எல்லா சம்மும் √2 தான் வரும் போய் டிக் பண்ணிடாது, கன்ஃபார்ம் பண்ணிட்டு போய் டிக் பண்ணு. கற்றுக்கிட்டீங்களா? அடுத்தது இந்த சம்ம அப்படி யோசிக்காம ஆன்சர் அடிங்க. இப்போ 51 யாரா இருக்கலாம்? 1 or 2 or 3 or 4? 1 sir. 1 சூப்பரா சொன்னீங்க. அப்ப இந்த இடம் தான் யாரு? டெல்லம் ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அதிகமாக டெல்லம் குறைஞ்சிக்கிட்டே வரும். ரொம்ப மினிமமா வந்த பிறகு மறுபடியும் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அதிகமாக டெல்லம் அதிகமாயிட்டே இருக்கும். எந்த இன்சிடென்ட் ஆங்கிளுக்கு டெல்லம் ரொம்ப மினிமமா இருக்கும், அதுதான் ஆங்கிள் ஆஃப் மினிமம் டிவியேஷன். நல்லா கத்துக்குங்க. மினிமம் டிவியேஷன் அப்ப ஐயும் ஈயும் சேம், R1 R2 ஈக்குவல், ஏக்கு பதிலா 2R, refracted ray just parallel to the base. கத்துக்கிட்டீங்களா? 51. 52 டிவியேஷன் சம் இது கிடையாது, ரெயின்போ சம் கிடையாது. 54 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 54. ஸோ உங்களுக்கான நேரம் 40 செகண்ட். நான் டிஸ்டர்ப் பண்ணாத வெயிட் பண்ணுறேன். ஆன்சர் மட்டும் டிக் பண்ணி சொல்லுங்க. சவுண்ட் கொஞ்சம் கம்மியாக வை. சொல்லுங்க மேம், சொல்லுங்க. சார் 45ன்னு ஒரு ஆன்சர் வந்திருக்கு. எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் சால்வ் பண்ணி சொன்னாதான்.
45 degrees. 45 டிகிரி 54 வந்து 45 டிகிரின்னு சொல்லியிருக்கீங்க. ரைட் பை டைம் அவுட் பை சால்வ் பண்ணுவோமா? இப்போ 45 டிகிரி வந்திருந்தா ரைட்டு என்ன பண்ணணும்னு கவனி. த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் மெட்டீரியல் ஆஃப் பிரிசம் √2. த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் மெட்டீரியல் ஆஃப் பிரிசம் √2. அப்போ மியூவோட வேல்யூ வந்து √2 கொடுத்துருக்காங்க. ரிஃப்ராக்டிங் ஆங்கிள் 30 டிகிரி. ஒன் ஆஃப் த ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் ஆஃப் பிரிசம் சில்வர். beam of monochromatic light entering the prism from the other face retrace அப்படின்னா தெளிவா தெரிஞ்சு போச்சு. R1 தான் 30. அப்ப R1 30னா A30, R2 0 முடிஞ்சு போச்சா? R2 0. The angle of incidence. ஸ்னெல்ஸ் லா எழுதலாமா? ஸ்னெல்ஸ் லா mu sin I, அதாவது mu1 sin I equal to mu2 sin R1. அவ்வளவுதானே? mu1 1, sin I தான் எனக்கு வேணும். mu2 வந்து √2, sin R1 sin 30. அப்ப sin I equal to √2 1/2. அப்ப 1/√2 ஐயோட வேல்யூ 45 டிகிரி. புரியுதா? ரொம்ப சிம்பிள் சம். ஐயோட வேல்யூ இந்த இடத்துல 45 டிகிரி. சம் தான் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப அப்படியே டக்குன்னு டிக் பண்ணிட்டு போயிடலாம். ஒரு பக்கம் சில்வர்னாலே அதான் கதை. நல்லா கற்றுக்கிட்டீங்களா? ஓகே. அடுத்தது இன்னும் ஒரு 2-3 சம் போட்டு செக்ஷன் பிக்கு நான் போகிறேன். இப்போ செக்ஷன் ஏ ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அடுத்தது வந்து வேறு சம் வந்துடும். ஒரே நிமிஷம் கொஞ்சம் சின்னதாக்கிறேன். அடுத்து ரீஃப்ராக்ஷன் அட் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்னு வந்துடும். செக்ஷன் பி போலாமா? நான் சொல்கிற சம் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. மைக்ரோஸ்கோப் விஷனு ஒரே நிமிஷம் இல்லை சம் நம்பர் 22 வந்து இந்த சம் தான். இது இதே சம்மான்னு பாருங்க. ஐயோ படி போச்சா? ஒரு நிமிஷம் சம் போட்டோமா பாருங்க. 22 போட்டோமா? சால்வ் பண்ணிட்டவன் பாரு. சால்வ் பண்ணிட்டோமா? ஆன்சர் என்ன போட்டோம் அதுக்கு? 2 cos A. ரைட் பை. இப்போ சால்வ் பண்ண சம் தான், அதனால சம் சால்வ் பண்ண தேவையில்லை. 2 cos A. 26 சால்வ் பண்ணிட்டோமா பாருங்க. 26 ட்ரை பண்ணு. ட்ரை பண்ணு. ரொம்ப படி, டைம் எடுத்துக்க. ஆன்சர் பே. என்ன ஆப்ஷன்? சார் ஆப்ஷன் 2 சார். எக்ஸலென்ட் பே. 2 30 சார். √2. எல்லாரும் கிடைக்குதா பாருங்க. எல்லாருக்கும் கிடைக்குதான்னு பாரு. தெரியலன்னா நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன். தெரியலன்னு பற்றி கவலைப்படாது. இந்த பக்கமாக கொஞ்சம் தள்ளிக்கிறேன். The angle of incidence for a ray. எல்லாருக்கும் 30 √2 கிடைச்சிருச்சா? பதில் சொல்லு. சரி எனக்கு தெரியல, சொல்லி கொடுங்க. அந்த மாதிரி இருந்தாலும் ஓகே தான். இல்லை எல்லாருக்கும் தெரியுதுன்னா நடுத்தம் போயிடுவேன். புரியலம்மா? சொல்லி தரீங்களா சார்? ஓகே பை. 30 √2 வந்தவங்க ஓகே.
வராதவங்க கிடைக்காதவங்க அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காது, எப்படி சால்வ் பண்ணணும்னு பாரு. த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஃபார் a ray of light at a refracting surface of prism, ஐயோட வேல்யூ 40 டிகிரி. த ஆங்கிள் ஆஃப் prism 60 டிகிரி. the ray suffers minimum deviation through the prism. அப்ப டெல்லம் கேக்குறாங்க முதல்ல, அதுக்கப்புறம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூ கேக்குறாங்க. இந்த கொஸ்டின் 2 கொஸ்டின் இருக்கு. டெல்லம் வேணும்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொல்லி கொடுத்தேன். டெல்லம் ஈக்குவல் டு யாராவது சொல்லுங்க, இங்க 2i மைனஸ் ஏ யூஸ் பண்ணணுமா, 2i மைனஸ் ஏ யூஸ் பண்ணணுமா, மியூ மைனஸ் 1 இன்ட்டு ஏ யூஸ் பண்ணணுமா? 2i minus a, sir. காரணம் Sir, greater than 10 degrees, sir, angle of prism. greater than 10 டிகிரி. அழகா சொன்ன, greater than 10 டிகிரி. அப்போ இங்க இந்த டெல்லம் முதல்ல கண்டுபிடி. டெல்லம் 2 இன்ட் ஐ 90 மைனஸ் 60, அப்போ பார்த்தாலே புரிஞ்சிருக்கும் 30 டிகிரி. டெல்லம் 30, அப்போ 30ல இந்த 2 ஆப்ஷன் அவுட்டு. டெல்லம் 30 ஏ 60. இதே மாதிரி முன்னாடி ஒரு சம் போட்ட ஞாபகம் இருக்கா? சைன் ஏ பிளஸ் டெல்லம், ஏ பிளஸ் டெல்லம்னா 90 பை 2 பை சைன் ஏ பை 2 60 பை 2, மேலே சைன் 45 கீழே சைன் 30. சைன் 45 சைன் 30நாலே ஆன்சர் உனக்கு தெரிஞ்சிடும், √2. கற்றுக்கிட்டீங்களா? இன்னமும் யாருக்காவது புரியாமல் இருக்கா? நான் அந்த பேஜில் போட்டு காமிக்கிறேன். கிளியர் எல்லாருக்குமே? கிளியர்னா சைலண்டாரு, கிளியர் இல்லைன்னா யாருக்கு கிளியரா எனக்கு சொல்லிடுங்க. இப்போ ரைட், அடுத்து போலாமா? இன்னும் ஒரு சம்மு, ஒரு சூப்பரான மாடல் பாருங்களேன். சம் நம்பர் 23 நீ சால்வ் பண்ணிட்டேன்னா இதுக்கு மேலே ப்ரிசம்ல கேட்கறதுக்கு ஒரு சம்மே இல்லை, அந்த அளவுக்கு உனக்கு எல்லாம் புரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஹானஸ்டாக எல்லாரும் ட்ரை பண்ணு. சம் நம்பர் 23 2015ல் கேட்டிருக்கிற கொஷின். சம் நம்பர் 23. உனக்கு டைம் தரேன் நான், ஒரு 2 நிமிஷம் கூட நீ எடுத்துக்கோ. உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ, எப்படியெல்லாம் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்படிலாம் சால்வ் பண்ணுங்க. சரிப்பா, சப்போஸ் ஆன்சர் கிடைக்கல அப்படின்னா கவலைப்படாத, நான் கற்றுக் கொடுக்குறேன். நான் சொல்கிறது நோட் எடுத்துக்கோ, நான் சொல்கிறதெல்லாம் செய்யுங்க. சம் நம்பர் 23 ரொம்ப இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோ. ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு தெரியலன்னா என்கிட்ட சொல்லிடு. இதில் கொடுக்கும் பொழுதே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் மெட்டீரியல் ஆஃப் த ப்ரிசம் வந்து காட் a/2ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மியூவோட வேல்யூ காட் a/2. இதுக்கான ஃபார்முலா சைன் a + Δm/2 பை சைன் a/2. எல்லாரும் முதல்ல ஃபார்முலா எழுதுங்க. எழுதிங்களா? நான் லெஃப்டில் சின்னதாக எழுதுனேன், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. இல்லைன்னா அந்த பேஜ் போயிடலாம், அந்த பேஜ் போயிடுறேன். ஆன்சர் பார்த்துக்கோ. 180 - 2a, 180 + 2a, 180 - 3, 90 - 3. ஓகே, கேட்டிருக்கிறது என்ன? டெல்லம் கேட்டிருக்காங்க. அந்த பேஜ் போயிடுமா? வாங்க. ரொம்ப அழகாக கற்றுக்கோங்க. சரி, மியூக்கு பதிலாக சைன் a + Δm/2 பை சைன் a/2. மியூக்கு பதிலாக ஆல்ரெடி காட் a/2ன்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க. அப்போ காட் a/2 வேணும்னா சைன் a + Δm/2 பை சைன் a/2. ரைட்டா? எப்படியாவது இந்த காட் a/2வை நம்ம கேன்சல் பண்ணணும். இது இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும் அவசியம் இல்லை. உனக்கு என்ன புரியுதோ அந்த மாதிரி ட்ரை பண்ணு. ப்ராப்ளம்னா நடுவில் எங்கேருந்து வேணாலும் எதை வேணாலும் நம்ம கொண்டு வர மாதிரி பார்த்துக்கணும்.
அப்போ ஆனா தப்பு வரக்கூடாது. காட் a by 2. இப்போ நான் என்ன பண்றேன்னா sin a plus del m by 2 இது கூட cos a by 2 ஆல மேலையும் டிவைட் பண்றேன். கீழையும் sin a by 2 ஓட cos a by 2 ஆல டிவைட் பண்றேன். இப்போ இதனால ஏதாவது சஃபர் ஆகுமா? இதை இன்ஸ்டன்டேனியஸா நீ தான் யோசிக்கணும். இது ஏன் சார் இங்க cos a by 2 போட்டீங்க? ஏன்னா கீழே cos a by 2 போட்டாதான் இந்த இடம் tan a by 2 மாறும். ஏன்னா sin by cos 1 by tan மேல காட்டா மாறிடும். cot a by 2. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இது அப்படியே மேல போயிடும். இந்த sin a by 2 by cos a by 2 டினாமினேட்டர்ல tan a by 2 இருக்கும். 1 by tan a by 2 cot a by 2. அப்ப இந்த cot a by 2 இந்த cot a by 2 போயிடும். உனக்கு புரியுதா? அந்த ரைட்ல இருக்கிற லெஃப்ட்ல இருக்கிற cot a by 2 கேன்சல் பண்ணுறதுக்காக தான் இந்த டிராமா. அப்ப மேல ஒரு காசு கீழே ஒரு காசு. இது வந்து அந்த நேரத்துல நீங்க தான் யோசிக்கணும். இந்த யோசனை வரணும்னா நீங்க நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்த்தா தான் இந்த யோசனை வரும். ஒண்ணுமே பண்ண மாட்டீங்க, ஃபார்முலா மட்டும் தான் எனக்கு தெரியும், டைரக்டா போய் நான் சம் போடணும்னா ஒன்றும் பண்ண முடியாது. ப்ராக்டிஸ் பண்ண 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 இந்த மாதிரி ஐடியாலாம் உங்களுக்கே தானா கிரியேட் ஆகும். இப்போ tan a by 2 இப்போ உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? sin by cos கீழே இருந்து tan இருக்கு. இப்போ திரும்ப இன்னொரு ஸ்டெப் கூட உங்களுக்காக போட்டு காட்டுறேன். அப்படி மேலே பாருங்க, cot a by 2 இங்கே cot a by 2 ஈக்குவல் டு மேலே sin a plus del m by 2 இங்கே cos a by 2 இந்த இடத்துல tan a by 2 அப்படியே மல்டிபிகேஷனில் போயிடுதா? tan a by 2 இப்படி இருக்கு. இந்த tan a by 2 ஓட அடுத்த ரிவர்ஸ் வந்து sin a plus del m by 2 கீழே cos a by 2 இன்ட்டு cot a by 2. ஸோ மல்டிபிகேஷனில் இருக்கிறதுனால இந்த காட்டையும் இந்த காட்டையும் நம்ம என்ன பண்ணிடலாம்? அடிச்சிடலாம். அப்போ இங்கே வெறும் 1 மட்டும்தான் இருக்கு. மேலே sin a plus del m by 2 by cos a by 2 இப்படி கிடைச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த cos a by 2 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்போ cos a by 2 ஈக்குவல் டு sin a plus del m by 2 இப்படி இருக்கு. இப்போ அடுத்தது என்ன பண்ணா எனக்கு del m கிடைக்கும்னு யோசிக்கிறீங்க? அடுத்தது என்ன பண்ணா del m கிடைக்கும்? இப்போ இதில் 2-3 யோசனை திரும்ப திரும்ப வரணும். இங்க இருக்கிற சைன் வேற இங்க இருக்கு. இப்போ இந்த காசை சைனா மாத்தணும்னா என்ன பண்ணலாம்னு யோசி. sin 90 மைனஸ் தீட்டா ஒத்துக்கிறீங்களா? sin 90 மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா. அப்போ இங்க sin a பிளஸ் del m by 2 அப்படி இருந்தாதான் இந்த ரெண்டு ஆங்கிளையும் உங்களால என்ன பண்ண முடியும்? கேன்சல் பண்ண முடியும். அதுக்கப்புறமா இனிமேல் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடுவேன். 90 மைனஸ் a by 2வும் இங்கே a பிளஸ் del m by 2 மட்டும்தான் இருக்கு. ரைட். ஸோ நான் உனக்கு மறுபடியும் உனக்காக வெயிட் பண்ணுறேன். இங்கே இருந்தாவது எனக்கு del m சொல்லுங்க. இந்த del m மட்டும் எனக்கு வேணும். ட்ரை பண்ணு. -2a. அவ்வளோதான். 180 minus 2. அவ்வளோதான் 180 மைனஸ் 2a. ஸோ என்னன்னா சம் இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும்லாம் கரெக்டாக சொல்லிட்டு இருக்க முடியாது. அவங்க எப்படி வேணாலும் சம்ம ஃப்ரேம் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு தான் அந்தந்த நேரத்தில் என்னென்ன விஷயம் தோணும். இதை சால்வ் பண்ணிங்கன்னா 180 மைனஸ் 2a இந்த 2ஆல் நமக்கு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 180 மைனஸ் a by 2ன்னு வரும். இந்த 2 இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டு 2a by 2 2 கேன்சல் ஆகிடும். del m by 2 திரும்ப எல்லாத்தையும் சால்வ் பண்ணிங்கன்னா 180 மைனஸ் 2a உங்களுக்கு கிடச்சிருக்கும் del m ஓட வேல்யூ. ரைட்டா? இதை நீ பார்த்துக்கோ. பட் மறுபடியும் நான் சின்னதாக ஒரு ஐடியா மட்டும் சொல்லிடுறேன். மியோட வேல்யூ cot a by 2ன்னு கொடுத்ததுனால ஃபார்முலா எழுதிக்கிட்டேன். இந்த காட்டை நான் காலி பண்ணணும். அதனால இங்கே cos a by 2ஆல் மேலையும் கீழே டிவைட் பண்ணுறேன். அதனால இது tan a by 2 மாறுது. சொல்லுப்ப சார் cot a by 2 cos a by 2 by sin a by 2 கூட வச்சு sin a by 2 டினாமினேட்டர்ல கேன்சல் பண்ணலாம். எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நான் சொல்லலாம், எனக்கு இது தோணுச்சு. இப்போ உனக்கு வந்து என்ன பண்ணிருக்கேன்னா tan வந்து sin by cosன்னு எழுதுறதுக்கு பதிலாக காட்டை வந்து cos by sinன்னு எழுத சொல்றேன். கரெக்ட் தானே? எஸ் சார். அதுதான் இது உங்களோட ஸ்மார்ட்னஸ். இப்படிதான் சம் போடணும்லாம் கிடையாது. எனக்கு என்ன தோணுது, இந்த பக்கம் cos a by 2 cos a by 2 டிவைட் பண்ணிட்டா இது tan மாறிடும். இப்போ நான் சொன்னதை விட நீ சொன்னது ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கு. நான் சொன்னதா 2-3 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போகுது. நான் அதை யோசிக்கவே இல்லை. நான் யோசிச்சு வரும்போது இப்படி தான் யோசிச்சு வந்தேன். cot a by 2 வந்து ரிவர்ஸ் பண்ணணும் நான் நினைக்கவே இல்லை. இந்த பக்கத்துல இருந்து அதை கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். ஸோ எப்படி பார்த்தாலும் ஆன்சர் கரெக்டாக வரணும். அதனால உள்ள நீங்க தான் அதை யோசிச்சுக்கணும். அந்த இடத்துல காட்டை கேன்சல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துட்டேன்.
ஒரு பக்கம் காசு ஒரு பக்கம் சைன் இருந்தா நீங்க தான் யோசிக்கணும். ஒன்று சைனை காசா மாத்து, இல்லை காசை சைனா மாத்து. ரெண்டு பக்கம் அடிபட்டு போயிடுச்சுன்னா அங்கிருந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா டெல்லம் உங்களால கண்டுபிடிச்சிட முடியும். சம் எல்லாருக்குமே கிளியர் தானே? கிளியர் சொல்லுவ. சார் அந்த cos a/2 டிவைட் பண்ணீங்கல்ல சார், அதுல இருந்து சொல்ல முடியும் அந்த லெஃப்ட்ல இருக்கிற காட் a/2 கேன்சல் பண்றதுக்காக தான் அது பண்ணேன். இங்க இருக்கு இல்லையா காட் a/2, இப்போ கீழே என்னமா ஆயிடுச்சு? tan a/2 ஆயிடுச்சா? எஸ் சார். இப்படியே டேனோட ரெசிப்ரோக்கல் மேல மல்டிபிகேஷன்ல காட்டா மாறிடும். அது டிவைட்ல இருக்கிற Yes, டேன் sir. மேல போனா காட்டா மாறிடும். அப்ப லெஃப்ட்ல இருக்கிற காட்டும் ரைட்ல இருக்கிற காட்டும் போயிடும்னு சொல்றேன். ஓகே கிளியரா? சார். இல்லன்னா இப்ப இன்னொரு ஸ்டூடெண்ட் சொன்ன மாதிரி இந்த காட் என்ன பண்றேன்னா காஸ் பை சைன்னு மாத்தி சால்வ் பண்ணி ரைட்ல எதுவும் பண்ணாத, லெஃப்ட்ல வந்து காட்டுக்கு பதிலா காஸ் பை சைன்னு போட்டு பாரு. அந்த மாதிரி ஃப்ரீயா இருக்கும்போது ட்ரை பண்ணி பாரு ஆன்சர் வருதான்ட்டு. ஓகே சார். ரைட் பை. பை இன்னும் சம் எனக்கு தெரியலன்னா என்கிட்ட சொல்லிருங்க. பை இப்போ சொல்ல போற சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேர்ஃபுல்லா கவனி. சம் நம்பர் 34. அது ஆல்ரெடி ஏதோ சால்வ் பண்ண சம் மாதிரி இருக்கு. ஒரே நிமிஷம். இன்னைக்கு ஒரு 2-3 புது சம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சம் நம்பர் 34 செக்ஷன் பியில். இப்போ நைட்டு ஒரு பெரிய ஹோம்ஒர்க் இருக்கு. அரௌண்ட் ஒரு 15 சம்மு. கண்டிப்பாக அதை செஞ்சு தான் ஆகணும். காரணம்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. 2 நாள் டைம் எடுத்துக்க. எனக்கு தேவை சண்டேக்குள்ளே வந்தால் போதும். இப்போயே இந்த சம் மார்க் பண்ணி கொடுத்துட்டு நான் உங்களை அனுப்புகிறேன். சம் நம்பர் 34 சால்வ் பண்ணிட்டேன். 2008 கேட்டிருக்காங்க பாருங்களேன். சால்வ் பண்ண டக்குன்னு படிச்சு பார்த்து சொல்லு. சால்வ் பண்ண மாதிரி இல்லை? 45 டிகிரி ஏதோ போட்டோமே. 45 சார். 45. பை இந்த சம்ல ஆங்கிள் ஆஃப் பிரிசம் 30னா R1 எவ்வளோ? இந்த சம்ல 30 ஆங்கிள் ஆஃப் பிரிசம் 30 சார். அவ்வளவுதான் 30. அப்ப R2 0 சில்வர் சம் கத்துக்கிட்டீங்களா? ரைட் பை சால்வ் பண்ணீங்க. அடுத்தது இன்னும் ஒரு சம் தான். இந்த ஒரு சம் முடிச்சு நீங்க போயிடலாம். சம் நம்பர் 42. ம் 2020ல கேட்ட கேள்வி. பொறுமையா பாரு. உங்களுக்கு சப்போஸ் புரியலன்னா நான் கற்றுக் கொடுத்துறேன். The rays incident at an angle of incidence I. One surface of small angle of prism. நல்லா காதுல வாங்க. Small angle of prism. And emerges normally from the opposite surface. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு சம்ம நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கவே இல்லை. இது நார்மல் லைனு. இந்த இடம் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் நான் என்ன சொன்னேன்னா, இது வழக்கம் போல R1 உனக்கு தெரியும். போயிட்டு பட்டு ஒருவேளை அந்த பக்கம் சில்வரா இருந்தா திரும்ப வந்துருது. ஆனா என்ன சொல்லியிருக்காங்க? எமர்ஜஸ் நார்மலி ஃப்ரம் த ஆப்போசிட் சர்ஃபேஸ். இப்போ இது நார்மல் லைனா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நார்மல் லைன்லயே ரே வெளில போயிடுது. அப்ப R2 என்னவா இருக்குன்னு நினைக்கிறேன்? 90s. நார்மல் லைன்லயே ரே வெளில போகுது. நார்மல் லைன்லயே வெளில போகுது ரே. 0 டிகிரி சார். 0 பா. கிரேசிங் எமர்ஜென்சி தாமா 90. நான் சொல்றது உனக்கு புரியுதா? கிரேசிங் எமர்ஜென்சி ஒருவேளை எமர்ஜென்சி வந்து இந்த கிரேசிங்கா இருந்தாதான் 90. ஆனா நான் சொன்னது நார்மல் எமர்ஜென்சி. அப்ப நார்மல் எமர்ஜென்சி நார்மல் ரிஃப்ளெக்ஷன்லாம் R2 0ன்னு கத்துக்கணும். ரைட்டா? அப்ப R2 0னாலே சொல்லாம அவங்களுக்கு நமக்கு ஒரு ரகசியம் சொல்றாங்க. R1 வந்து ஏன்னு சொல்லி கொடுத்துறாங்க. ரைட்டா? ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் நியர்லின்னு கேட்டிருக்காங்க. I கேட்டிருக்காங்க. ஸ்னெல்ஸ்ல எழுதுங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு μ1 sin I equal to μ2 sin R1. R1க்கு A யூஸ் பண்ணிக்கவா நானே? ஏன்னா எல்லா ஆப்ஷன்லயும் ஏன்னு தான் இருக்கு. பா உனக்கு புரியுதா? ஏன்னு கேட்காத. ஏன் சார் அங்க R1 தானே இருக்கு.
ஆமா. உனக்கு தான் தெரியுமே. A1 R1 0. சரி A1 R1 ஈக்குவல். ஏன்னா R2 0. μ1 வந்து 1. ரைட்டா? ஃபார் ஸ்மால் ஆங்கிள் எப்பவுமே சொல்றேன் பிசிக்ஸ்ல ஸ்மால்னாலே ஃபங்க்ஷனை விட்டுரு, சைனை விட்டுரு. அப்ப I equal to mu A. I equal to mu A. எங்கேயாவது ஆப்ஷன் இருக்கா? ஆப்ஷன் 4 2020ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியுதா? சார் சார் கம்ப்ளீட்டா புரிஞ்சிருச்சுன்னா சைலண்டா இருந்துரு. தெரியாதவங்க என்ன டவுட்டோ அதை கேட்டுக்கோ. சார் சொல்ல. இந்த ஆங்கிள் ஆஃப் சாரி இந்த 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 கேள்விக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு அந்த ஸ்டார்டிங் ஒரு ஃபார்ம்ல சொன்னீங்களா சார் 1 - μ அதை யூஸ் பண்ணி போட முடியும்? del m equal to mu minus 1 into a ன்னு பேசணும்ல. ஆமா. ஆனா இந்த கொஸ்டின்ல del m இல்லையே இப்ப. I கேக்குறாங்கல்ல. இங்க இருந்து நம்ம எப்படி I எடுத்துட்டு போறதுன்னு யோசி. ஓகே ஸ்மால் ஆங்கிள் இப்ப அதாவது பரவாயில்ல. del m equal to சார் 2i டெல்லம் ஜீரோன்னு எடுத்துக்கலாம் சார். del m 0. del m 0 டீவியேஷன் இல்லைல்ல சார். சரி ஓகே. del m 0ன்னா அப்ப mu minus 1 into a equal to 0 தானே. அதுக்கப்புறம் mu a equal to ஏன்னு வந்துருமா? அதுக்கு மேல என்ன பண்ணுவோம்? I கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணுவோம்னு சொல்லு. இப்ப நீ சொல்றதெல்லாம் ஓகே. del m 0 பண்ணிட்டோம் சார். அதுக்கப்புறம் I வேணுமே. இந்த ஃபார்முலால எங்க இருந்து I எடுத்துட்டு வருவேன்? இதே கிரேட்டரா இருந்தா 2i minus a இருக்கு. அங்க ஐயும் இருக்கு, ஏவும் இருக்கு. ஆனா இது ஸ்மால் ஆங்கிள் பிரிசம். அந்த ஃபார்முலா del m கண்டுபிடிக்க மட்டும் தான் பயன்பட முடியும். அங்க இருந்து I எப்படி எடுத்துட்டு வர முடியும்னு கேக்குறேன். யோசிச்சு பாரு. இப்ப எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. என்ன பண்ணலாம் டக்கு டக்கு அப்படியே மாத்தி யோசிங்க பார்க்கும். ரைட். ஒருவேளை அந்த மெத்தட்ல போறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ஸ்னெல்ஸ்லா எடுத்து தான் போட முடியும். இங்க R1 equal to Aன்னு வேற எடுத்துட்டு வரணும் நம்ம. ரைட்டா? சரி நீங்க ஃப்ரீயா இருக்கும்பொழுது இது வேற ஏதாவது ட்ரை பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு நான் ஒரு சம் மட்டும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். சம் நம்பர் 47. சம் நம்பர் 47 சூப்பரான சம் பாருங்களேன். சம் நம்பர் 47 2021ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. நார்மல் லைன்லயே இந்த ரே வருதுன்னா யாராவது டக்குன்னு சொல்லுங்க. இங்க I எவ்வளோ? 90 சார். ஏன் என்னாச்சு உங்க எல்லாருக்குமே? 0 சார். 0 என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. நார்மலா தான் ரே உள்ள வருதுன்னா பாருங்க கிரேசிங் இன்சிடென்ட்ஸுக்கு தான் I90, கிரேசிங் இன்சிடென்ட் எமர்ஜென்சிக்கு தான் E90. நார்மல் லைன்லயே ரே வருதுன்னா I0. ரைட்டா? தெரியலன்னா பரவாயில்ல கத்துக்குங்க. அப்ப I0வா இருந்தா R1 என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு ரே நார்மலா வந்தா அந்த இன்சிடென்ட் ஆங்கிள் அந்த ரிஃப்ராக்ட் ஆங்கிள் என்ன ஆகும்? 0 சார். 0. எப்ப R1 0 ஆயிடுச்சோ ஏவோட வேல்யூ என்ன? ஏவோட வேல்யூ என்ன? R2. அவ்வளவுதான். ஏவோட வேல்யூ R2. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் ஃப்ரம் த பிரிசம், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த கிளாஸ் வந்து 33. இப்போ ஒரே எப்படியே வருது. இதுதான் ஒரு 60. எது 60 டிகிரி? 60 வந்து ஆன்சரா சார்? ஆன்சர் 60யான்னு என்ன கேக்குற? எமர்ஜென்ஸ் வந்து 60யான்னு கேக்குறியா? ஆமா சார். எப்படி சால்வ் பண்ண? சார் சொல்லு ஏ வந்துட்டு R2 சார். அப்புறம் அவங்க வந்துட்டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்துட்டு மியூவோட விளைந்து ரூத்தையும் கொடுத்துட்டாங்க. ஓகே. அப்போ ஸ்னெல்ஸ்லா எழுதிக்கலாமா? ஆமா. இங்க R2 இருக்கா? அப்போ ஆமா. √3 sin R2 equal to 1 sin E. எல்லாரும் ஆமா புரியுதா? சார். அங்க இருந்து ரே வருது. √3 sin R2 equal to 1 sin E. √3 sin R2 க்கு பதிலா எவ்வளவு? 30 சார். 30 டிகிரி. ஏன் 30 டிகிரி? சார் இங்க 60, அங்க வந்து 90.
இங்கே உங்களால் உணர முடியுதா? இங்கே 60, இங்கே 90. அப்போ ரிமைனிங் இந்த ஆங்கிள் 30. அப்போ இந்த ஆங்கிள் 30னா R2 ஷியரா 30. அப்போ இங்கே சைன் இன் மட்டும் வந்துடும். அப்போ √3/2 ஈக்குவல் டு சைன் இ. பட் சைனோட எந்த ஆங்கிள் 60 டிகிரி? √3/2 தான் 60 டிகிரி. உங்களால் புரிஞ்சிக்க முடியுதான்னு பாரு. சின்ன சின்ன ரகசியம் தான். நார்மலாக ரே என்டர் ஆகுதுன்னா I0 R1 0. அப்போ R2 தான் ஏ. ஏன்னா இந்த இடம் தான் ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம். அப்போ ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் 60, ஒரு பக்கம் 90. அப்போ பாக்கி என்னதான் 30 தான் ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம். R2 வந்து 30ன்னு ஒரு முடிவுக்கு நம்ம வந்துட்டோம். அப்போ ஸ்னெல்ஸ்ல எழுதும் பொழுது √3 sin R2, அதாவது μ2 sin R2 ஈக்குவல் டு வெளியில் போகுது μ1 sin R1. R1 தான் இந்த இடத்துல இந்த இடத்துல எமர்ஜென்சி. சால்வ் பண்ணிங்கன்னா 60 டிகிரின்னு வந்துடும். கற்றுக்கிட்டீங்களா? ரைட். இப்போ ரிமைனிங் செம்மை இப்போ நோட் பண்ணி தரேன். அதுக்குள்ளே 2-3 விக்கெட் காலி இல்லை. என்னாச்சு, ப்ராப்ளம் புரியலையா உங்களுக்கு? ஆக்சுவலாக உள்ளே என்ட்ரு ஆகும்போது 30 பேர் இருந்தீங்க. இப்போ 3 விக்கெட் காலி. சரி பா, உன்னோட